அன்பு குழந்தைகளுக்கு என் இனிய வணக்கங்கள். என்ன குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க, பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நாங்களும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறோம். ஓகே, என்ன பாடம் படிக்க போகிறோம்? கணக்கு. வெறும் கணக்கா? கற்கண்டு கணக்கு. இனிக்கும் கணக்கு பாடம் படிக்க போகிறோம். கணக்கு பாடத்தில் என்ன படிக்க போகிறோம்? வடிவங்கள் பற்றி தான் படிக்க போகிறோம். அப்படின்னா உங்களுக்கிட்ட ஒரு கேள்வி, வடிவம் என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தன்னால் படிச்சிங்க இல்லையா? வட்டம், முக்கோணம், சதுரம், செவ்வகம், இதெல்லாம் என்னது? வடிவங்கள். உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பொருள்கள்லையும் இந்த வடிவங்கள் இருக்குதானே? உங்கள் முன்னாடி இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? டிவி, தொலைக்காட்சி. தொலைக்காட்சி என்ன வடிவத்தில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். செவ்வகம். கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, இது என்ன வடிவம்? சதுரம். தெரியும் இல்லையா? சதுரம். சதுரத்தை இந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம்? பக்கம். வெரி குட். அப்போ சதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம், ரெண்டு பக்கம். கையை நல்லா கவனிக்கணும், மிஸ் என்ன செய்கிறேன்னு. ஒரு பக்கம், ரெண்டு பக்கம், மூணு பக்கம். இந்த பக்கம் ஒன்று, நாலு பக்கங்கள். பக்கங்கள் படிச்சிருக்கீங்கள? நாலு பக்கங்கள் எதுக்கு இருக்குது? சதுரத்திற்கு இருக்கு. ஓகேவா? அடுத்து இதில் இன்னொன்று படிக்கணும். என்ன படிக்கணும் அப்படின்னா, முனைகள். முனைகள்னா என்ன அப்படின்னா, மிஸ்ஸு தொட்டு காமிக்கிறேன், பார்க்கணும். சரியா? இது முனை. முனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, இது ஒரு முனை. ஒரு முனை, இரண்டு, மூன்று முனை, நான்கு முனை. சதுரத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளன? நான்கு முனைகள் உள்ளன. அது புரிஞ்சிருச்சா? என்ன? இது பக்கம், இது முனை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த படம், இது என்ன வடிவம்? செவ்வகம். செவ்வகத்துக்கு என்னது? நீளம் இருக்குது, அகலம் இருக்குது. எவ்வளோ நீளம்னு சொல்லலாம், எவ்வளோ அகலம்னு சொல்லலாம். இந்த ரெண்டு அளவுகளை தான் சொல்ல முடியும். இது 10 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அளவுகள் தான் சொல்ல முடியும். அதனால தான் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இரு பரிமாண வடிவங்கள்னு சொல்கிறோம். சரியா? இரு பரிமாண வடிவங்கள். இப்போ இந்த புத்தகத்தை பார்த்தீங்களா? புத்தகம். இந்த புத்தகத்தோட வடிவம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன வடிவம்? செவ்வகம். வெரி குட். நீளம், அதாவது எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்குது, பக்கங்களும் சமமாக இல்லை, அதனால் இது சதுரம் கிடையாது. எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்குது, அதனால் இது என்ன வடிவம்? செவ்வக வடிவம். சரியா? ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது. என்னது? நீளம், அகலம், உயரம். 3 அளவுகள் இருக்குது. இப்போ முக்கோணம்னா எப்படி இருக்கும்? 3 பக்கங்கள் இருக்கும். வெரி குட். 3 முனைகள் இருக்கும். 3 முனைகள். 1 2 3. 3 முனைகள், 3 பக்கங்கள். ஓகேவா? இது முனைகளை இணைக்க முடியுமா? முனைகளை இணைச்சு கோடு போட முடியுமா? சதுரத்துக்கு நடுவில் போட்டோம், செவ்வகத்துக்கு நடுவில் போட்டோம் இல்லையா? அது மாதிரி போட முடியுமா? முடியாது. அதனால் முக்கோணத்துக்கு மூலைவிட்டங்கள் கிடையாது. ஓகே? அப்போ முக்கோணத்தின் பண்புகள் என்ன? 3 பக்கங்கள் இருக்கும், 3 பக்கங்கள், 3 முனைகள். பக்கங்கள் சமமாக இருக்குமா? சமமாகவும் இருக்கும், சமம் இல்லாமலும் இருக்கும். சரியா? அதுதான் முக்கோணம். ஓகே? ஒரு வடிவத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அது என்ன வடிவம்? இப்போ மிஸ் வளையல் போட்டிருக்கேனா? இந்த வளையல் இருக்கா? இந்த வளையல் என்ன வடிவம் சொல்லுங்கள் பார்ப்போம். வளையல் என்ன வடிவம்? வெரி குட். வட்டம். இந்த வட்ட வடிவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த வட்ட வடிவம் பாருங்கள். வட்ட வடிவமானது
வடிவத்தில் மிகச்சரியான வளையமாக இருக்கும். மிகச்சரியான வளையம் கரெக்டாக இருக்கும். நெளிஞ்சு நெளிஞ்சு நீங்கள் அப்படி இப்படின்னு முட்டை போடுவீங்களா, அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். சரியா? இதுதான் மிகச்சரியான வளையம். பக்கங்கள் கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். மூலைவிட்டங்கள் கிடையாது. இப்போ இந்த படத்தில் பக்கத்தில் ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, மஞ்சள் வண்ணத்தில். இந்த வட்டத்தில் நடுவில் ஒரு புள்ளி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நடுவில் புள்ளி வச்சு அந்த புள்ளிக்கு பேர் என்ன தெரியுமா? மையம், வட்ட மையம். இப்போ அந்த புள்ளி வச்சுட்டோம். இப்போ அந்த பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லுவீங்க? அந்த பையனோட பேர் சொல்லுவீங்க இல்லையா? ராமு அப்படின்னு பேர் சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி புள்ளி வச்சுட்டோம். அந்த புள்ளிக்கு ஒரு பேர் வச்சாதான் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த புள்ளி அப்படின்னு தெரியும் இல்லையா? அதனால் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த புள்ளிக்கு. அந்த புள்ளிக்கு பேர் ஓ. அந்த புள்ளிக்கு பேர் என்ன? ஓன்னு பேர் வச்சாங்க. அதாவது வட்டத்தில் இருக்கிற மையப்புள்ளி எல்லா இடத்துலையும் ஓன்னு தான் பொதுவாக பேர் வைப்பாங்க. சரியா? இப்போது என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, வட்டம் வரைய கற்றுக்க போகிறோம். பென்சில் எடுத்து போட்டோம்னா வட்டம் வந்துருமா? நம்ம போடுறதுக்கு பேர் வட்டம் கிடையாது, அதுக்கு பேர் முட்டை. சரியா? முட்டையோட வடிவமும் கரெக்டாக நம்மளுக்கு போட தெரியாது. இப்போ இந்த வட்டம் எப்படி வரைகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கவராயத்தை கொண்டு வட்டம் வரைதல் எப்படி வரைகிறது அப்படின்னு பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு கருவி வந்திருக்கு. அது உங்கள் பாக்ஸில் இருக்கும், ஜியோமெட்ரி பாக்ஸில் இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? கவராயம். கவராயம் ஒரு பக்கம் எப்படி இருக்கும்? கூரிய முனையும், இன்னொரு பக்கத்தில் பென்சில் வைக்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்கு பேர் கவராயம். அப்போ நீங்கள் ஒரு கவராயத்தை எடுத்துக்கணும். கவராயத்தை எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தினை வரைய போகிறோம். அப்படின்னா எப்படி வரைய போகிறோம் அப்படின்னு பாருங்கள். கவராயத்தை எடுத்துக்கணும், பென்சிலை படத்தில் காட்டின மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்கேலில் 0லேருந்து 5 வரைக்கும் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கவராயத்தில் அளவெடுக்கணும். அளவெடுத்து என்ன செய்யணும் பாருங்கள், எப்படி வரைஞ்சி காமிச்சிருக்காங்க பாருங்கள். பேப்பரில் அந்த முள் இருக்கு இல்லையா, அந்த முள்ளை பேப்பரில் அசையாமல் வச்சுட்டு பென்சிலை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி காமிச்சிருக்கா, சுற்றி காமிச்சிருக்காங்க. இப்படி வரைஞ்சால் கரெக்டான வடிவம், மிகச்சரியான வளைவான வடிவம் வட்டம் கிடைக்கும். ஓகேவா? இது மாதிரி வீட்டில் உட்காந்து இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏதாவது ஒரு சென்டிமீட்டர் நீங்கள் ஸ்கேலில் அளந்துக்கலாம். அளந்து அது மாதிரி வட்டம் வரைஞ்சி வரைஞ்சி பழகணும். வட்டம் வரைகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் நீ வரைஞ்சி வரைஞ்சி பழகுனா தான் கரெக்டாக அந்த கையை பிடிச்சி சுத்த தெரியும். ஓகேவா? அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, உன்னை சுற்றி நிறைய வட்ட வடிவ பொருள்கள் இருக்கும். பார்த்துருக்கீங்க இல்லையா? என்னென்ன படங்கள்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க பாரு. கடிகாரம், தட்டு, அப்புறம் என்னடா தோசைக்கல், அம்மா சுடுற தோசை ஒரு வட்ட வடிவம், தோசைக்கல் வட்ட வடிவம், ஆட்டு உரல், மாவாட்டுற ஆட்டு உரல். ஆட்டு உரல்லாம் வச்சுருக்கீங்களாண்ணா? சரி, கிரைண்டர் வச்சுக்கலாம். கிரைண்டர் அது வட்ட வடிவத்தில் இருக்கு இல்லையா? ஓகே. நீர் இறைக்கும் கப்பி, கிணத்துல எல்லாம் தண்ணி இறைக்கிறதுக்கு கயிறு விடுவாங்கள்ல, அந்த கப்பி வட்ட வடிவம். அடுத்து குக்கரில் ரப்பர் வளையம் இருக்கும் இல்லையா, அதுவும் வட்ட வடிவம். வேறு எங்கெல்லாம் பார்க்கலாம்? காலையில் ஸ்கூலுக்கு வந்ததும் பார்ப்பீங்களே, என்னது? ஆரோக்கிய சக்கரம். குளிச்சியா இல்லையா, ப்ரஷ் பண்ணியா இல்லையான்னு ஒரு சக்கரம் காமிப்பீங்களே, ஆரோக்கிய சக்கரம். அதுவும் என்ன வடிவம்? வட்ட வடிவம். அப்புறம் அந்த ரப்பர் வளையம்லாம் போட்டு விளையாடுவீங்கள்ல, அது வட்ட வடிவம். அப்புறம் வட்டம் வடிவிலான பிளாஸ்டிக் டேபிள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. வேறு எங்கே பார்க்கலாம்? பொது இடங்களில் இந்த கீழே சாக்கடையெல்லாம் ஓடுனா அதுக்கு மூடி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மூடி வட்ட வடிவத்தில் இருக்கும். இன்னொன்று முக்கியமாக ரோட்டில் போகும்போது டிராஃபிக் சிக்னல் லைட்ஸ் வட்டத்தில் இருக்கா, வட்ட வடிவத்தில் இருக்கா. அப்புறம் சாலை வளைவுகளில் இது மாதிரி கண்ணாடி வச்சுருப்பாங்க, அந்த கண்ணாடியும் வட்ட வடிவத்தில் இருக்கும். அது இப்போ வட்டம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அதனால் வட்ட வடிவங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும்.
இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த வட்டத்தின் பண்புகளில் வட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். சரியா? வட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். வட்ட மையம் முதல்ல நம்ம படிக்க போகிறது வட்ட மையம். வட்ட மையம்னா என்ன அப்படின்னா வட்டத்தில் இருக்கிற நடு புள்ளி. சரியா? இந்த பேப்பரில் வட்ட மையம் எப்படி வர வைக்கலாம் தெரியுமா? இந்த பேப்பரை இப்படி மடிச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு. எப்படி மடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? எப்படி மடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? இது மாதிரி மடிச்சுட்டு இப்போ பிரிச்சிங்கன்னா இந்த 2 கோடு சந்திக்குது இல்லையா நடு புள்ளி, இந்த புள்ளி தான் வட்ட மையம். இந்த புள்ளிக்கு பேர் என்ன? வட்ட மையம். சரியா? அந்த புள்ளிக்கு பொதுவாக என்ன பேர் வைப்பாங்கன்னு சொன்னேன்? ஓ. என்ன பேர் வைப்பாங்க? ஓ. இப்போ வட்ட மையம் அப்படின்னா வட்டத்தின் மைய புள்ளி வட்ட மையம். மையப்புள்ளின்னு நடு சென்டர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுதான் மையப்புள்ளி. மையத்திலிருந்து வட்டத்தின் மேல் உள்ள எந்த புள்ளியின் தூரமும் சமமான இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி, வட்டத்தின் மேல் உள்ள புள்ளினா இது, மைய புள்ளினா இது. இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டோம். இங்கே ஒரு கோடு போட்டோம், இங்கே ஒரு கோடு போட்டோம், இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டோம்னா இந்த 4 கோடும் சமமாக தான் இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, நீ இங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் எங்கே போட்டாலும் அது சமமான நீளத்தை கொண்டிருக்கும். சரியா? சம தூரங்களாக இருக்கும். இப்போ என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா வட்டத்தின் ஆரம். வட்டத்தின் ஆரம்னா என்ன அப்படின்னா இப்போ மையப்புள்ளி வச்சோம் இல்லையா? இந்த மையப்புள்ளி வச்சோம். இந்த வட்டத்தின் மேலே ஏதாவது ஒரு புள்ளி, ஏதாவது ஒரு புள்ளி, இந்த புள்ளிக்கு என்ன மாதிரி பேர் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? புள்ளிக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வச்சுக்கலாம்? எல் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். பொதுவாக வட்டத்துக்கு என்ன, வட்ட மையத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க? ஓ. சரியா? இப்போ இந்த வட்ட மையம் இங்கே ஒரு புள்ளி, வட்டத்தின் மேலுள்ள புள்ளி, வட்ட மையத்தையும் வட்டத்தின் மேலுள்ள புள்ளியையும் இணைக்கும் கோடு. இதை ரெண்டையும் இணைச்சி கோடு வரைஞ்சா, இப்படி கோடு வரைஞ்சோம்னா இந்த கோட்டுக்கு பேர் தான் ஆரம். இது ஒரு நேர்கோடு. ஆனால் இந்த நேர்கோடு எங்கே இருக்குது? வட்டத்துக்குள்ளே இருக்குது. வட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்ருக்கு? வட்ட மையத்தையும் வட்டத்தின் மேலுள்ள புள்ளியையும் இணைத்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நேர்கோட்டுக்கு பேர், ஒரு புது பேர் ஆரம். இந்த நேர்கோட்டுக்கு பேர் என்ன? ஆரம். இதுக்கு பேர் தான் வட்டத்தின் ஆரம். ஓகேவா? வட்டத்தின் மேல் உள்ள புள்ளியையும் அதன் மையத்தையும் இணைக்கும் கோட்டுத்துண்டு. கோட்டுத்துண்டுன்னா சின்ன கோடு அப்படின்னு அர்த்தம். கோட்டுத்துண்டு வட்டத்தின் ஆரம். ஓகேவா? ஆரம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சதா? இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நான் படிக்க போகிறோம். நான் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம இது வட்டத்தில் படித்தோம் இல்லையா? வட்டத்தில் இந்த இது ஆரம் படித்தோம். இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. சரியா? இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. இந்த 2 புள்ளியையும் இணைச்சு ஒரு கோடு வரையப்போம். சரியா? இப்படி 2 புள்ளியையும் இணைச்சு கோடு வரைகிறோம் இல்லையா? இதுதான் வட்டத்தின் நான். அதாவது வட்டத்தின் மேலுள்ள 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு நான். அது எப்படி வேணால் இருக்கலாம். சரியா? எங்கே வேணால் வரையலாம். இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு கோடு போடலாம், இதுக்கு பேர் நான். இப்படி ஒரு 2 புள்ளி இணைக்குதா, இதுக்கும் பேர் நான். இப்போ ஒரு கோடு வந்திருக்கா, இதுவும் வட்டத்தின் மேலுள்ள 2 புள்ளிகளை இணைக்கிறது. அதனால் இதுக்கு பேரும் நான். இது மாதிரி நீங்கள் எத்தனை நான் வேணாலும் வரையலாம். இந்த கோட்டுக்கு பேர் என்ன? நான். ஓகேவா? இப்போ அந்த நான் வரைகிறோம் இல்லையா? அந்த நான் வரையும் போது இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இந்த புள்ளி 2ஐயும் இணைக்கும்போது ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம். ஆனால் அந்த கோடு வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லும். அப்படின்னா வட்டத்தின் மையத்தின் வழியாக போச்சு அப்படின்னா அந்த கோட்டுக்கு வேறு பேர். என்ன பேர் தெரியுமா? விட்டம். வட்டத்தின் விட்டம்.
வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் 4 பேர் விட்டம். இப்போ மொத்தம் 3 கோடு படிச்சிருக்கோம் வட்டத்துக்குள்ளே. என்னது? வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மேலுள்ள புள்ளியையும் இணைக்கும் கோடு ஆரம். கையை பாருங்க. வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மேலுள்ள புள்ளியையும் இணைக்கும் கோடு ஆரம். வட்டத்தின் மேலுள்ள 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு நாண். அந்த நாண் வட்டத்தின் மையத்தின் வழியாக சென்றால் அதுக்கு பேர் விட்டம். ஓகேவா? இப்போ அந்த விட்டத்துக்கும் ஆரத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். விட்டம் பெருசாக இருக்குது, ஆரம் குட்டியாக இருக்குது. விட்டம் பெருசாக இருக்குது, ஆரம் குட்டியாக இருக்குது. இப்போ ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன? அதாவது ஆரம் விட்டத்தில் பாதி இருக்குது. ஆரம் என்னது? விட்டத்தில் பாதி இருக்குது. ஓகேவா? பாருங்கள், வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் கோட்டுத்துண்டு விட்டம் ஆகும். விட்டமானது வட்டத்தில் வரையக்கூடிய நாண்களிலேயே மிகப்பெரிய நாண் விட்டம். ஓகேவா? வட்டத்தின் ஆரத்தையும் விட்டத்தையும் கண்டறியும் வாய்ப்பாடு. அதாவது நம்ம ஒரு வட்டத்தில் ஆரம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ விட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த கணக்கு. பாருங்கள், விட்டம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல் பெருக்கணும். ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விட்டத்தோடைய அளவை 2ஆல் வகுக்கணும். ஓகே, இது எப்படி அப்படின்னு செஞ்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். செஞ்சு பார்க்கலாமா? வட்டத்தின் விட்டத்தை காண்க. இப்போ ஆரம் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும்னா விட்டம் கண்டுபிடிச்சிடலாம். 2 பெருக்கல் 4. அப்போ வட்டத்தின் விட்டம் எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். வட்டத்தின் ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? விட்டம் 22 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆரத்தை விட்டத்தோடைய அளவை 2ஆல் வகுக்கணும். வகுத்து பார்த்தா என்ன விடை வரும்? 11 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்தில் O என்பது வட்டத்தின் மையம், AB 4 சென்டிமீட்டர் எனில் OPயின் அளவு கீழுள்ள அளவுகளில் எதற்கு சமம்? யோசிங்க. படம் போட்டு காமிச்சாச்சு. புரியுதா? 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? அதாவது O வட்டத்தின் மையம், AB 4 சென்டிமீட்டர். ஏபின்றது என்னது? வட்டத்தின் விட்டம். OP அப்படின்றது என்னது? வட்டத்தின் ஆரம். சரியா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தா, அதாவது அதில் பாதி தான். இப்போ 4 சென்டிமீட்டரில் பாதி என்னது? 2 சென்டிமீட்டர். அப்போ 2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்தின் விட்டம் கண்டுபிடிங்க. படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் என்ன வரைஞ்சிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். ஆரம் வரைஞ்சிருக்காங்க. ஆரம் எத்தனை சென்டிமீட்டர்னு வரைஞ்சிருக்காங்க? 2 சென்டிமீட்டர். அப்போ விட்டம் எவ்வளவா இருக்கும்? விட்டம் என்னது? ஆரத்தை விட 2 மடங்கு இருக்கும். அப்போ எத்தனை சென்டிமீட்டர் விடை வரும் சொல்லுங்கள்? வெரி குட். 4 சென்டிமீட்டர் விடை. ஓகே, இந்த இதுக்கெலாம் பாருங்கள், இப்போது வாசிச்சு பாருங்கள். வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சமம். ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா ஆரம் வரைஞ்சோம்னா இது மாதிரி எத்தனை ஆரங்கள் வேணாலும் நீ வரைஞ்சிக்கலாம். சரியா? ஆனால் அத்தனை ஆரங்களும் சமமாக இருக்கும். சரியா? வட்டத்தின் மிக நீளமான நாண் விட்டம் ஆகும். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியையும் அதன் மையத்தையும் இணைக்கும் கோட்டுத்துண்டு. வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் கோடு. இந்த கோட்டுக்கு பேர் என்ன? ஆரம். வெரி குட். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 முடிவு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு நாண் ஆகும். இது எல்லாம் வட்டத்தின் பண்புகள். சரியா? வட்டத்தில் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரோம். ஆரத்தின் 2 மடங்கு விட்டம் ஆகும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ வடிவங்களை
படித்தோம் இல்லையா? வடிவங்களில் என்ன வடிவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம். இதெல்லாம் எதோடைய வகைகள்? நாற்கரத்தின் வகைகள். அதை அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. வாசிச்சு பாருங்கள். சதுரம் 4 பக்கங்கள் சமம், 4 முனைகள் இருக்கும், 2 மூலைவிட்டங்கள் இருக்கும். மூலைவிட்டங்கள் எல்லாம் சமமாக இருக்கும். அடுத்தது என்னது? செவ்வகம். எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், 4 முனைகள் இருக்கும், 2 மூலைவிட்டங்களும் சமமாக இருக்கும். அடுத்தது என்ன? இணைகரம். எதிரெதிர் பக்கங்கள் சமம், 4 முனைகள் இருக்கும், 2 மூலைவிட்டங்களும் சமமாக இருக்கும். அடுத்தது சாய் சதுரம். 4 பக்கங்களும் சமம், 4 முனைகள் இருக்கும், 2 மூலைவிட்டங்களும் சமமாக இருக்கும். இதெல்லாம் இப்போ இது வரைக்கும் நம்ம படித்தது. அதை ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்த மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? அடுத்து நான் யார் கண்டுபிடி. எனக்கு பக்கங்கள் இல்லை, உச்சிகள் இல்லை மற்றும் முனைகள் இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன? உடனே சொல்லிடுவீங்களே. வெரி குட். அதுக்கு இவ்வளோ யோசிக்கணுமா? கூட்டம் போட்டு யோசிக்கிறாங்கப்பா. கூட்டம் போட்டு இப்படி யோசிக்கணுமா? உடனே சொல்லி பக்கங்கள் இல்லை, முனைகள் இல்லை, மூலைவட்டங்கள் இல்லைன்னா நான் யார்? வட்டம். வெரி குட். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? எனக்கு 4 சம பக்கங்கள் மற்றும் 4 முனைகள் உண்டு. நான் யார்? 4 சம பக்கங்கள் அப்படின்னாலே கண்டுபிடிச்சிடலாமே. யோசிக்கணுமா? யோசிக்கிறவங்க யோசிக்கலாம். 4 சம பக்கங்கள் மற்றும் 4 முனைகள், 4 கோடுகள், சமச்சீர் கோடுகள் உள்ளன. நான் யார்? சதுரம். வெரி குட். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? எனக்கு 3 சம பக்கங்கள், 3 முனைகள். 3 அப்படின்னாலே பேரை சொல்லிடுவீங்களே. சொல்லுங்க பாப்பா. யோசிங்க யோசிங்க. ரெடியா? ரெடியே சொல்லலாமா? எனக்கு 3 சம பக்கங்கள், 3 முனைகள். நான் யார்? முக்கோணம். வெரி குட். எனக்கு 4 பக்கங்கள், 4 முனைகள், 2 சமமான மூலைவிட்டங்கள், சமமான எதிரெதிர் பக்கங்கள் அப்படின்னாலே கண்டுபிடிச்சிடலாமே. என்னது என்னது சொல்லுங்க. யோசிங்க யோசிங்க. என்னது? செவ்வகம். வெரி குட். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களில் எது வட்ட வடிவமாக உள்ளது? எதுப்பா வட்டமாக இருக்குது? கண்டுபிடிச்சிடலாமே. ஏயா, பியா, சியா, டியா? ஏ. ஏ தான் சரியான விடை. வெரி குட். அடுத்தது பார்க்கலாமா? கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வருவது என்ன? என்ன வருது பாருங்க. முக்கோணம், வட்டம், சதுரம். முக்கோணம், வட்டம், சதுரம், முக்கோணம். என்ன வரணும்? வெரி குட். என்ன வரணும்? வட்டம். சூப்பர். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கீழே ஒரு படம் போட்டிருக்காங்க. அந்த படத்தில் முக்கோணங்களின் எண்ணிக்கையை கணக்கிடு. எத்தனை முக்கோணங்கள் இருக்கணும் என்னன்னு கலர் அடித்து ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிங்க பார்ப்போம். எத்தனை முக்கோணங்கள்? நல்லா யோசிங்க. படத்தை நல்லா பாருங்க. 3, 4, 9. எத்தனை விடை? 5 என்பது சரியான விடை. வெரி குட். அடுத்து என்ன கேள்வி வருதா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களில் முக்கோணம் எது? இதில் முக்கோணம் எது? 3 பக்கங்கள் இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? முக்கோணம். வெரி குட். இப்போ கீழே ஒரு கேள்வி, வித்தியாசமான ஒரு கேள்வி வந்திருக்கு. நல்லா யோசிச்சு கரெக்டாக பதில் சொல்லுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் வட்டம் மற்றும் சதுரத்தின் உள்ளே காணப்படும் ஆங்கில எழுத்து முக்கோணத்தில் மட்டும் இடம் பெறவில்லை. அது எது? நல்லா பாருங்கள். வட்டத்தில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, முக்கோணத்தில் இருக்குது, சதுரத்துலேயும் எழுத்துக்கள் இருக்குது. நல்லா உத்து பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். யோசிங்க யோசிங்க. எந்த எழுத்து முக்கோணத்தில் மட்டும் இல்லை? கண்டுபிடிச்சிட்டிங்களா? எந்த எழுத்து? எந்த எழுத்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, வெரி குட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கேள்வி.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து செவ்வகத்தின் உள்ளே அமையும் புள்ளிகள் எத்தனை? செவ்வகத்துக்கு உள்ளே இருக்கிற புள்ளிகள் எத்தனை இருக்குன்னு ஈஸியாக எண்ணிடுவீங்களே. சொல்லுங்கள் பாப்பா. என்னங்க? 1 2 3 4 5 5 புள்ளிகள் உள்ளன. ஓகேவா? அதை யோசிக்கணுமா? யோசிக்காமல் டக்குன்னு சொல்லிட்டீங்களே. வெரி குட். அடுத்த கேள்வி, கீழுள்ள செவ்வகம் ஏபிசிடியில் எது செவ்வகத்தின் பக்கம் இல்லை? செவ்வகத்துக்கு 4 பக்கங்கள்னு சொன்னோம் இல்லையா? இதில் எது செவ்வகத்தின் பக்கம் இல்லை? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏடி கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துருக்காங்க, ஏபி, பிசி. எது பக்கம் இல்லை? யோசிங்க. வெரி குட். ஏசி என்பது பக்கம் இல்லை. அது என்னது? மூலை விட்டம். வெரி குட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் அமைந்துள்ள பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை பக்கம் இருக்குன்னு எண்ணுங்க. பக்கம் என்றதுக்கு மிஸ் பேப்பரை வச்சு சொல்லி கொடுத்தேன்ல. எண்ணுங்க. 1 2 3 4 5. 5 பக்கங்கள் என்பது சரியான விடை. கொடுக்கப்பட்டுள்ள வட்டங்களை அவற்றின் அதிகரிக்கும் அளவில் வரிசைப்படுத்துங்க. அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரிசைப்படுத்தணும். சொல்லுங்கள் பார்ப்போம். வட்டம் கொடுத்துருக்காங்களா? ஒவ்வொரு வட்டத்துக்கு பேர் ஏபிசிடின்னு. இப்போ முதல்ல எந்த வட்டம் வரும்? வெரி குட், பி. அடுத்து டி. அடுத்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? பி சி டி ஏ. அது சரியான விடை. அதே மாதிரி வட்டத்தை வரிசைப்படுத்தின மாதிரி செவ்வகங்களை வரிசைப்படுத்துங்க பார்ப்போம். 4 செவ்வகங்கள் கொடுத்துருக்காங்க. எது ஃபஸ்ட்டு வரும் சொல்லுங்கள். வெரி குட். கண்டுபிடிச்சிட்டிங்களா? டி பி சி ஏ சரியான விடை. அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள சதுரங்களை அவற்றின் அதிகரிக்கும் அளவில் வரிசைப்படுத்துங்கள். என்னது? 4 சதுரங்கள் கொடுத்துருக்காங்களா? ஏபிசிடி. எது சரியான விடை? ஏசிடிபி என்பது சரியான விடை. ஓகே குட்டீஸ். வடிவங்கள் இதுவரைக்கும் இருபரிமாண வடிவங்களை பற்றி படித்தோம். இருபரிமாண வடிவத்தில் வட்டத்தை பற்றி டீட்டெயிலாக படித்தோம். வட்டம் நீங்கள் வரைஞ்சி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கிற பொருள்கள் எல்லாத்துலேயும் என்ன வடிவங்கள் உனக்கு தெரியுது அப்படிங்கிறத சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? வெரி குட். தேங்க்யூ.